ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். சாமி முன்னாடி பேசுற பேச்சா இது? சாமி தானே உன்னை எனக்கு கொடுத்தாரு, அதனால சாமி ஒன்னும் கோச்சுக்காது. நான் உன்னை அங்கதானே நிக்க சொன்னேன், இங்க ஏன் வந்த? நான் தான் சொன்னனே, தீவிரமா வேண்ட உன்னை மறுபடியும் கடத்திட்டு போலான்னு வந்தேன். சரி, பொண்ணு ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருக்காளே, அப்படியே உன்னை பார்த்து ஓரமா நின்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அங்க நிக்க வச்சுட்டு அப்படி என்ன நீ ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்த? உனக்காக தான் வேண்டிட்டு இருந்தேன். எனக்காக என்ன வேண்டுன? வேண்டுதல வெளிய சொன்னா பலிக்காது. ஏன், எனக்காக நான் வேண்ட மாட்டேனா? அது என்ன ரகசியமா நீ மட்டும் வேண்டிக்கிறது? உனக்கு என்ன வேணும் எது வேண்டான்னு உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். உனக்கு என்ன பத்தி வேண்டதை விட வேற எதுவுமே தெரியாது. சாமி கிட்டையும் பூங்கொடி பூங்கொடின்னு புலம்புவ. சொல்ல போனா உனக்கு என்ன வேணும்னே உனக்கு தெரியாது. அதனாலதான் நானே உனக்கு பதிலா வேண்டிக்கிறேன். சரி, நீ சொல்றது சரிதான். எனக்கு உன்னை தவிர வேற எதுவும் தெரியாதுதான். ஆனா நீ சாமி கிட்ட என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. சொல்லவே மாட்டேன். இங்க பாரு, இப்ப நீ வேணுத சொல்லல, நான் பேசவே மாட்டேன். பாத்துக்க, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என் உசுரை எடுத்துக்கிட்டு உன்னை நல்லா பாத்துக்கணும்னு வேணும். நீ இல்லனா நான் எப்படி போக முடியும்? நல்லா இருப்பேன். இருக்கணும். ஒருவேளை ஏதாவது நடந்து நானே செத்துட்டா கூட நீ நல்லா இருக்கணும். அப்ப நான் செத்துட்டா நீ நல்லா இருப்பியா? ஒரு பேச்சுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாத சரவணா. நீ இப்படி பேசினா என்னால தாங்க முடியாது. நான் உசுரையே விட்டுருவேன். ஏய் பூங்குடி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? இங்க பாரு, நானும் போக மாட்டேன், நீ என்ன விட்டுட்டு போக மாட்ட. இங்க பாரு, நம்ம 100 வருஷம் பிள்ளைங்க பேர குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு தான் இந்த பூமியை விட்டு போவோம். இடையில எது வந்தாலும் நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. ஒரு நிமிஷம் இரு. பாட்டி, தர்மம் பண்ணுங்க பாட்டி. ஏன்பா, என்ன சோதனை? இந்த நிலைமையில நீ இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுக்கிறனா, அது உன்னோட தீராத வேண்டுதலா தான் இருக்கணும். கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் நிறைவேறும்பா. நீ நல்லா இருப்பப்பா. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும். ஒரு 1/2 hour கழிச்சு பல்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கங்க டாக்டர். நீங்க கூடயே இருந்து பார்த்துக்குங்க.